பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம அம்மாச்சி இருந்துட்டு நான் சாகிற வரைக்கும் நீ என் பக்கத்தில் கூட வந்துடாத. ஏன்னா உன்னை நினச்சா எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது. நான் உன்னை நீ மாறிட்ட, நீ திருந்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருந்தேன்டா. ஆனால் நீ எல்லாம் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நீ அப்படியே தாண்டா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பழனி இருந்துட்டு இவனா மாறணும்னு நினச்சாலையும் நீங்கள் மாற்ற விட மாட்டீங்கன்னு. ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிறது அவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. ஏன்னா கதிரும் அந்த குடும்பமும் என்னென்னா உனக்கு பாவம் பண்ணுச்சு. அக்கா பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி அது இல்லை இது இல்லைன்னு வந்து உங்ககிட்ட வந்து நிற்கலையே. இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து சொல்லியிருக்கா? ஏன் ராஜி கூட தானே இது வரைக்கும் அப்படி ஏதாச்சும் ஒன்று அவங்கள பற்றி தப்பாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா? இல்லையேன்னு அந்த குடும்பத்தில் இருந்து பாண்டியனை மச்சான் அவங்க எல்லாத்தையும் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னடானா அவங்கள பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அண்ணனை இந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஆக்கிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சித்தப்பா, நான் எதுவும் தெரிஞ்சு பண்ணலை சித்தப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. ஏதோ ஒரு பயத்தில் நான் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்காக நான் எத்தனை தடவை வேணாலையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டேய், நாங்கள் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? நீ மன்னிப்பு கேட்டால் எல்லாமே மாறிட போதா? கண்டிப்பாக கிடையாது. அங்கே படுத்திருக்கிறது உன்னுடைய பெரியப்பாடா. உங்கள் அப்பாவுக்கு அடுத்தது எல்லாமே அவர் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஐயோ அந்த கதிர் மேலே இருக்கிற கோவத்தை பெரியப்பா மேலே காட்டி விட்டுட்டேன். அதனால் பெரியப்பாவுக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. பெரியப்பாவுக்கு அப்படி ஆனோடனே எனக்கு பயம் ரொம்ப வந்துடுச்சு. அதனால தான் நான் அப்படி ஓட வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்காக நான் எத்தனை தடவை வேணாலும் மன்னிச்சுக்கோங்க. பயத்தில் என்னென்னமோ பண்ணி தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் யாருமே நம்ம குமரை வந்து மன்னிக்க தயாராகவே இல்லை. அம்மாச்சியும் ஒரு பக்கம் இனிமேல் நான் இருக்கிற தசை பக்கம் கூட நீ வந்துடாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உன்னை நம்பி நானும் உங்கள் பெரியம்மாலாம் இந்த வீட்டில் எப்படி தான் இருக்க போகிறீங்களோன்னு எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சின்னண்ணன் இவனுக்கு நீங்கள் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பெருசாக என்னைக்காவது ஒரு நாள் பெரிய தப்பை பண்ணிட்டு வந்து நிற்க போகிறான். அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கும் ஒன்றும் புரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி ஒரு பக்கம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மாறி ஒரு பக்கம் இருந்துட்டு இவன் இப்படி ஆனது காரணமே நீங்கள் தாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. இவன் ஆரம்பத்தில் பண்ணுற சின்ன சின்ன தப்புக்கு நீங்கள் அவனை கண்டித்து வளர்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வந்து வெடிச்சிருக்காது. எப்படி தான் மாமா முகத்தில் அக்கா முகத்துலலாம் எப்படி தான் முழிக்க போகிறாங்கன்னோ தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இவனை பெற்றதுக்கு பெறாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அவங்க திட்டிட்டு போகிறாங்க. எனக்கும் கோவமாக தான் இருக்குது. அதுக்காக நம்ம பிள்ளைய நம்ம வெறுக்க முடியுமா? வெறுத்து தான் ஆகும். இவனை நம்ம பிள்ளைன்னு சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. நீ சொன்னதை நம்பி கதிரை நானும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்திவேலும் குமரவேலை பார்த்து காரி துப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம பாண்டியன் எல்லாருமே இருந்துட்டு கதிரை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அரசி இருந்துட்டு எதுக்குப்பா இப்போ அண்ணனை அங்கே அனுப்பிச்சிங்க, வேறு என்னம்மா பண்ண சொல்கிறேன், அனுப்பி விட்டாச்சு. அவன் ராஜா அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லியிருப்பா. கதிர் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அங்கே வச்சு அண்ணனை ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா? இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமதி வராங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அரசிக்கிட்ட நாளைக்கு உனக்கு காலேஜ் இல்லையா, போய் படுத்து தூங்குப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணன் வரட்டுமே, நான் அதுக்கப்புறமா நான் போகிறேன், உன் அண்ணன் வருவார், எங்கேயும் போயிட மாட்டார், முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போட்டு விடு கோமதி, எனக்கு தெரியுங்க, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அரசி அங்கேருந்து போக சொல்லிடுறாங்க. சரவணனும் ஒரு பக்கம் என்னாலையும் ஏற்றுக்கவே முடியல, எல்லா தப்பும் பண்ணது அந்த குமரவேலு, ஆனால் தண்டனை அனுபவிச்சது கதிர். இப்போ இதுக்காக ஹாஸ்பிட்டலில் போயிருக்கான். இப்போ ஏதாவது பிரச்சனை மட்டும் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம், என் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சுல்ல, அப்போ நீயும் வந்து நின்ன, எங்கேருந்து வந்து நின்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லையே, நான்
டெலிவரி கொடுத்துட்டு தான் வந்தேன். எங்கே போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு 500 600 டெலிவரி வருது. எல்லா இடத்தையுமே சொல்ல முடியுமா? அந்த இடத்தெல்லாம் எனக்கு நீ சொல்லாத. ஆனால் நீ எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எந்த இடத்துல இருந்தியோ அதே இடத்துல தான் நானும் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏங்க மறுபடியும் இவன் சொல்ல சொல்ல கேட்காம அந்த பொண்ணு கூட நின்று கோயிலில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே கோர்ட்டில் என்ன நடக்க போதோன்னு ஒன்றுமே தெரியல. இந்த மாதிரி நேரத்தில் அவங்க கிட்டலாம் போய் பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னடா முடிவோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எந்த ஒரு முடிவோடும் இல்லை, அப்படி பண்ணாலும் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக உங்களோட பேச்சவே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், மறு பேச்சை பேசல. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் யாருமே எதுவுமே சொல்லாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க சரவணன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம கோமதி இருந்துட்டு, "என்னங்க இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "விடு அவன்கிட்ட நானும் பேசினேன். அவனும் இதே பதில் தான் சொன்னான். போக போக பார்த்துக்கலாம் விடு. என்னதான் நடக்க போதோ. மயிலை டிவோர்ஸ் பண்ண சூட்டோட சூட்டா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்பானோ?" அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நம்ம கதனும் ராஜியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. முத்துவேலும் அவங்கள பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க. "என்னை மன்னிச்சிடு. என்னால் தான் உனக்கு அடுத்தடுத்து பிரச்சனை." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "விடுங்க. திரும்ப மன்னிப்பெல்லாம் கேட்டு எதுக்கு சங்கடப்படுத்துறீங்க? மன்னிப்பு கேட்குற அளவுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. வேண்டாம் விடுங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "இல்லை எனக்கு உதவி பண்ண போய் நீ மேலே மேலே நான் உன்னை சிக்கலாக மாட்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "விடுங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னை மன்னிச்சிடு தம்பி. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகும்போதும் சரி, போலீஸ் வந்து வீட்டில் சொன்னபோதும் சண்டை பண்ணும்போதும் சரி, அப்போ நீ எல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் நான் அழுத்தமாக பேசியிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கதிர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. "ஐயோ அத்தை, நீங்கள் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விடுங்க. போலீஸ் ஏதாவது உன்னை அடித்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. நீங்கள் முதல்ல ரெஸ்ட் எடுங்க. என்னால் தான் உங்களுக்கும் இந்த பிரச்சனை. ஏன்னா நீங்கள் என்கிட்ட பேசுகிறது குமாருக்கு சுத்தமாக பிடிக்கல போல இருக்குது. அதனால தான் அந்த கோவத்தில் தான் அவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் அவங்களுக்காக நம்ம பேசாமல் இருக்க முடியுமா? நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கணும். உன்னை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டுங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா உன்னை எங்களால் விலக்கி வைக்கலாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு சரி எல்லாரும் கதிரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அதுக்கு அடுத்து வெளியில் ராஜை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறபோது, "வீட்டுக்கு போகலாமா? இல்லை வேறு எங்கேயாச்சும் போகலாமா?" "வேறு எங்கேனா எங்கே போனாலும் எனக்கு ஓகே தான்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "எங்கே போனாலும் சரி ஒரு டீயை குடிச்சிட்டு போகலாம். உனக்கு டீ வேணுன்றதை இன்டெரக்டாக சொல்கிறல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துட்டு ஒரு டீயை வாங்கி கொடுக்குறாங்க. "கதிர் உன்னை ஒன்று கேட்கட்டுமா? நான் உனக்கு தெரியுறேன், நல்லாவே தெரியுறியே, என்ன சந்தேகம்?" "இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கதிர் அப்படி இப்படி நல்ல பையன் வல்ல பையன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு பார்வை கூட யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "அடி பாவி, நீ ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்னை ஏற்றுக்கணும், முழு மனசோட அவங்க என்னை பாசமாக பார்த்துக்கணும் தான் நீ நினச்ச. நினச்சேன்தான், ஆனால் இருந்தாலையும்." அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிர் இருந்துட்டு, "உனக்கே பொறாம வருதுல்ல?" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுபடியும் எங்கள் சித்தப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா? எங்கள் அப்பா மனசை மாற்றுற மாதிரி பேசாமல் நீ எங்கள் சித்தப்பா மனசையும் மாற்றி விட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "ஐயையோ அந்த வேலைலாம் எனக்கு வேண்டாம்ப்பா." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.